அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கும் செயல்படுவதற்கும் சில செய்திகள், சில மணித்துளிகள். ஒருத்தர் திருமணம் முடித்து அவருக்கு பிரச்சனையால் விவாகரத்து ஏற்பட்டுவிட்டது. நல்ல மனிதர்தான், பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, விவாகரத்து நடந்துருச்சு. மறுமணத்திற்காக வேண்டி அவரை பற்றி விசாரிப்பதற்காக, பெண் கொடுப்பதற்காக பெண் வீட்டார்கள் அவர் இருக்கக்கூடிய மஹல்லாவுக்கு வருகிறார்கள். வந்து தொழுதுட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது, தொழுகையாளிகள்கிட்ட விசாரிக்கும் பொழுது, நல்ல மனிதர்தான், ஆனால் அவனுடைய செயல் சரியில்லை, இல்லாத போகாததெல்லாம் நிறைய ஒன்றுக்கு 10 100ஆக இட்டுக்கட்டி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர் சிகரெட்டை குடிப்பார். ஏன் அவருக்கு விவாகரத்து ஆச்சு அப்படின்னா, சிகரெட்டை குடித்து மனைவியின் மீது சூடு வைத்தார். இப்படியெல்லாம் நிறைய அள்ளி விட்டு இருக்கிறார்கள். போயிட்டாங்க. எப்படி பெண் கொடுப்பாங்க, போயாச்சு. அதற்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆனது என்பது வேறு கதை. ஆனால் இங்கே உண்மையிலே எடுத்துக்கொண்டால், நான் கூறிய இந்த உதாரணம் இன்றைக்கு நம்மை சுற்றி அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்கள் சம்பந்தமாகவும் அவதூறுகள் இதைவிட சற்று அதிகமாகவே வீசப்படுகிறது. ஒரு காலத்திலே பிரச்சனையோடு அவர் இருந்திருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய, கூடுதலாகவோ குறைவாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாக கேட்ட செய்திகளை சொல்லிவிடக்கூடாது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, யாரை பற்றி இவர்கள் குறை சொன்னார்களோ, குற்றம் சொன்னார்களோ, அவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, இல்லை. ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்னா, இதற்கு முன்னால் மற்றவர்கள் சொல்ல இவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நம்மிலே நிறைய பேர் நம்முடைய வாழ்நாளை, தங்களுடைய அமல்களை நாசமாக்கி விடுகிறார்கள். உங்களுக்கு ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு சொல்லுங்கள். கூடுதல் குறைவாக எதையும் சொல்லி உங்களை நீங்களே நஷ்டத்திற்குள்ளாக்கி விடாதீர்கள். மார்க்கத்தின் பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய மாபெரும் குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பதும் பொய் என்று புரிந்து கொள்வோம். தொடர்ந்து பேசுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக.